என் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முட்டை சாதம். நீங்கள் பண்ணியிருப்பீங்க கன்ஃபார்மாக. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இது வேறு லெவல் முட்டை சாதம். சீரியஸாகவே இது வேறு லெவலில் தான் இருக்கும். இதோட இது எப்படின்னா, பாம்பே டெல்லியில் எக் ஸ்டாலுன்னு ரோட் சைடில் இருப்பாங்க. வெறும் எக் டிஷ்ஷஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ நான் பாம்பே போயிருக்கும் போதோ டெல்லிக்கு போயிருக்கும் போதோ ஸ்ட்ரீட் சைட்ஸில் சாப்பிட்ட எக் டிஷ்ஷஸை வச்சு அதில் இருக்கிற ஸ்டெப்ஸையும் நம்மூர் முட்டை சாதத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு வேறு லெவலில் முட்டை சாதம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். ஒரு காய்கறி கட் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ டைம் கூட வேஸ்ட் ஆகுது. ஃபாஸ்ட்டாக ஈஸியாக. ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நான் பட்டரும் சேர்த்துக்கிறேன். இதில் அரை வெங்காயத்தை நான் கிரேட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரை தக்காளியை வெங்காயத்தை மாதிரியே கிரேட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 2 பிஞ்சுக்கு கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 3 சிட்டிக்க மஞ்சத்தூள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். திருப்பியும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். 2 முட்டை கருவை நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி மசீர் இருக்கிறதுனால நான் இதில் பண்ணிக்கிறேன். வேணுன்னா வீட்டில் இருக்க தோசை திருப்பியில் கூட நீங்கள் நல்லா மசிச்சிக்கலாம். ஒரு அருமையான முட்டை கிரேவி ரெடி. இப்போ நம்ம இதில் முட்டை மட்டும்தான் போடணும். மஞ்சக்கருவு எடுத்த முட்டையை நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். ஓகே, இதை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், மிளகை போட்டுருவோம். நான் ஏன் மிளகு சேர்க்குறேன்றத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம முட்டை சாதத்தை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் பட்டரும் சேர்த்துக்கிறேன். 1/4 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இப்போ நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மிளகையும் சேர்த்துக்கிறேன். என்னோடய தோசைக்கல் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் முட்டை சாதத்தை தோசைக்கல்லையே செய்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா உங்கள் வீட்டில் இருக்க கடாயில் கூட செய்யலாம். நம்ம பண்ணி வச்சிருந்த கிரேவியில் 1 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வேறு லெவல் முட்டை சாதமும் வேறு லெவல் முட்டை கறியும் ரெடி. எப்படி இருந்துச்சு? மவுத் வாட்டரிங். பண்ணும்போது எப்போ இந்த டிஷ்ஷு முடியும் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிடலாம். சண்டே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சண்டே லஞ்ச் வேறு லெவலில் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்.
மிளகு டைலாக் என்னமோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெல்கம் டு SivaRaman Kitchen. இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. நான் ஏன் மிளகு சேர்க்குறேன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் எவ்வளோ அற்புதமானது அபாரமானதுன்னு நீங்களே தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் என்ன, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.